இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 11 மார்ச் 2026 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சமையல் எரிவாயு தட்டுப்பாடு, பிரதமர் அவசர ஆலோசனை, பொதுமக்களுக்கு பாதிப்பை தவிர்க்க அறிவுறுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி இந்த சிலிண்டர் எல்பிஜி சிலிண்டர் வந்து தட்டுப்பாடாக இருக்குது, சமையல் எரிவாயு சிலிண்டர். ஸோ இப்போது ஆல்ரெடி உணவகங்கள்லாம் வந்து மூடிட்டே வராங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய உணவகங்கள் மூடிட்டுருக்காங்க. ஸோ இது குறித்து ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்க்காக நேற்று டெல்லியில் பிரதமர் அமைச்சர் கூட்டத்தை கூட்டியிருக்காரு. சரியா? ஸோ இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, தற்போது வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் இது ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து தட்டுப்பாடு வராமல் பார்த்துக்கணும். கமர்ஷியல் இது பண்ணுறத விட அதை தட்டுப்பாடு வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால் இப்படி ஆச்சுன்னா, பிகாஸ் ஆஃப் வெஸ்ட் ஏஷியா, மேற்காசியா போகிறனால. அங்கே கத்தாரில் ஒரு பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து மூடிட்டாங்க. அதனால் ஸோ நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு எல்பிஜி இஷ்யூ வந்திருக்கு. ஓகே, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அகைன் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபைனல் அவுட்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் வந்து ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. சரியா? அந்த குழுவில் யார் யார் இருக்காங்கன்னா, இந்த எண்ணெய் நிறுவனம், இந்த எரிவாயு சிலிண்டர் நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, ஆயில் மார்க்கெட் கார்ப்பரேட். ஓகே, அந்த நிறுவனங்களோட, சந்தை நிறுவனங்களோட ஒரு 3 செயல் இயக்குநர்களை உள்ளடக்கிய ஒரு குழு, அந்த சிஇஓஸை உள்ளடக்கிய ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க. சரியா? ஸோ இவங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன பண்ணலாம், உள்நாட்டில் எப்படி வந்து உற்பத்தி அதிகரிக்கலாம், அந்த மாதிரிலாம் இது பண்ணி கண்டக்ட் பண்ணி ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, ஒரு அறிக்கை மாதிரி. அதை பேஸ் பண்ணி டக்குன்னு என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள்நாட்டில் இருக்கிற எண்ணெய் நிறுவனங்கள், இந்த எரிவாயு நிறுவனங்கள்லாம் இருக்குது இல்லையா, அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது வந்து டிமாண்ட் ஹையாக இருக்கிறதுனால நீங்கள் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, சரி. அதே மாதிரி நம்ம ஸ்டாலின் அவர்களும் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, தட்டுப்பாட்டுக்கு உடனடியாக நீங்கள் தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரி, பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா, மதுரை விமான நிலையத்துக்கு சர்வதேச விமான நிலைய அந்தஸ்து அப்படின்னு ஸோ இன்டர்நேஷ்னல் இது கொடுத்துருக்காங்க, மதுரை டெர்மினல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி மதுரை வந்து ஒரு பெரிய நகரமாக இருக்கிறதுனால நிறைய போக்குவரத்துகள், நிறைய மக்கள் வந்து பயன்படுத்துறதுனால இது ஒரு இன்டர்நேஷ்னல் சப்போர்ட்டிங்க மாற்றணும்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள் ஆல்ரெடி எழுந்துச்சு. ஸோ இப்போ தான் வந்து அது அப்ரூவல் ஆகிருக்கு. ஓகே, சரி. ஸோ அடுத்து அப்படியே வந்தோன்னா, ஹெட்லைன்ஸில் தான் முக்கியமாக இருந்துச்சு. இன்றைக்கி நியூஸ் பேப்பர் ஃபுல்லாகவே இந்த எரிவாயு பற்றின செய்திகள் தான், ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ நிறைய இந்த எல்பிஜி பேஸ்டு ஆட்டோஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கூட பாவம், அவங்களாம் கூட ஃபியூல் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு என்னென்னா, மெரினாவில் ரூபாய் 1 கோடியில் கட்டணை தூரும் அறிவு சிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெரினாவில் வந்து இந்த மாதிரி ஒரு சிலை வந்து நம்மளுடைய அரசு வந்து கட்டியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த சிலைக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா, கட்டணை தூரும் அறிவு சிலை. ஓகே, ஸோ இந்த சிலை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிற்பத்தின் மையப்பகுதியில் ஒரு ஆணும் பெண்ணும் வானத்தை நோக்கி உயர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா வானத்தை நோக்கி பார்க்குறாங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து இருப்பதை காணலாம். அவர்கள் வறுமை சூழ்நிலை மற்றும் புவியியல் சார்ந்த தடை சங்கிலியை அதாவது ஒரு ஏழையாக இருக்கட்டும், ஒரு சூழ்நிலை எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அவங்க வரட்டும், ஒரு ஜியோ லொக்கேஷன் எங்கேருந்து வேணாலும் பிறந்து வரட்டும். சரியா? அதெல்லாம் தடையெல்லாம் உடச்சிட்டு அவங்க முறியடித்து உயர்வதை சித்தரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த சிற்பம் கற்றல் ஒருவரின் லட்சியங்களையும் கனவுகளையும் சாதனைகளாக மாற்ற தருணத்தை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க நல்லா படிச்சுட்டு வெளில வரும்போது, ஒரு ஜாபோடு வரும்போது அவங்க இப்படி பார்த்தாங்கன்ற மாதிரி ஒரு இது. ஓகே, கல்வி வந்து இந்த 3மே பேஸ் பண்ணியிருக்க போகிறது இல்லை இல்லையா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எந்த ஊர்லேருந்து வரீங்க, அதான் கல்வின்றது ஒரு கல்வி, அது வந்து ஒரு பிறப்புரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேரோட ஒரு மாற்றுத்திறனாளி உட்காந்துருக்கிற மாதிரி, ஒரு பெண் உட்காந்துருக்கிற மாதிரி, ஒரு ஆணும் பெண்ணும் இது பண்ணுற மாதிரி, ஒரு மருத்துவர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த சிலையை பற்றி சப்போஸ் கேட்டாங்கன்னா இப்படி கேட்கலாம். ஓகே, அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவை அனைத்தும் சேர்ந்து நமக்கு சொல்லும் பாடம், ஒரு குழந்தை கல்வி கற்றால் அதில் எதிர்காலம் சிறக்கும் என்பதாகும். இதுதான் வந்து இந்த சிலையில் குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ இதை நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 10th எக்ஸாம்ஸ் நம்ம நேற்று பார்த்தது தான். ஸோ கோவையில் வந்து ஜிடி நாயுடு அவர்களுடைய சிலை வந்து திறக்கப்பட்டிருக்கு.
நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடு பேர் வச்சுருந்தாங்க கோவையில். அதேமாதிரி மதுரையில் வந்து வேலுநாச்சியார் அவர்களோட பேர் வச்சுருந்தாங்க. அதேமாதிரி சுபாஷ் சந்திர போஸ் பேர் அவர்களும் வச்சுருந்தாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம்னா கேபி சுந்தராம்பாள் அவர்களுடைய சிலை வந்து திறக்கப்பட்டிருக்குங்கன்னா ஈரோட்டில் கொடுமுடின்ற ஒரு இடத்துல. சரியா? ஸோ இந்த மாதிரி சிலைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் எங்கே திறக்கிறாங்க, எங்கே இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. அடுத்து வந்தோம்னா, ஸோ இன்றைக்கி பிரதமர் அவர்கள் திருச்சி வராங்க. கேரளா முடிச்சுட்டு திருச்சிக்கு வந்து சில இம்பார்ட்டண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இனிஷியேட் பண்ணுறாரு. ஓகே, பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா, மாநில திட்டக்குழுவின் 15 ஆய்வறிக்கைகள் முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் அதாவது ஸ்டேட் கமிஷன். ஓகே, ஸோ ஸ்டேட் பிளானிங் கமிஷன் சொல்லுவோம். ஸோ இந்த பிளானிங் கமிஷன் வந்து இவங்க யார் சேர்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயரஞ்சன் அப்படின்றவர் தான். சரியா? ஸோ இவங்க வந்து ஒரு 15 ஆய்வறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க. அதில் வந்து ஸோ ஆல்ரெடி 100+ ஆய்வறிக்கைகளை தயாரித்திருக்காங்க. இதில் வந்து 15 நேற்று சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் இந்த அவங்களோட ஸ்கீம்ஸ் பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. லைக் இல்லம் தேடி கல்வி திட்டமில் எவ்வளோ என்னென்ன மாதிரி நடந்திருக்கு, தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் என்னென்ன போட்டி வாய்ப்பு, எப்படி அந்த ஸ்போர்ட்ஸில் எப்படி இதுவாயிருக்கு, அதே மாதிரி இந்த மக்களை தேடி மருத்துவம் இல்லையா, இந்த மாதிரி உங்களுடன் ஸ்டாலின். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த தமிழ் புதல்வன் திட்டம் இதெல்லாம் எப்படி வந்து இதுவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுதான் இந்த கிக் தொழிலாளர்களோட நிலை குறித்த ஆய்வு. ஓகே, இந்த ஸ்விக்கியில் ஓட்டுறாங்க இல்லையா, அவங்களுடைய இந்த மாதிரி எல்லாத்த பற்றியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முக்கியமாக மருத்துவர்களோட பற்றாக்குறையால் சுகாதாரத்துறைக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற மாதிரியும் ஒரு அனாலிசிஸை ஃபுல்லாக இங்கே அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ இதை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அகைன் அனலைஸ் பண்ணி தேவையான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. சரியா? ஓகே, தான் இதோட கண்டென்ட். ஓகே, அப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு வனத்துறையோட ஒரு நூல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா, அந்த நூலோட பேர் மட்டும் பார்த்துக்கலாம். சென்னையின் 100 ஆண்டுகள் பழமையான மரங்கள் ஒரு உயிர்த்தெழும் பாரம்பரியம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரியா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இன்றைக்கி ஆர்டிக்கல் பெருசாக இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது தான், இதை பற்றி தான் கொடுத்துருந்தாங்க. எரிவாயு இஷ்யூ அதை பற்றி தான். ஸோ நேற்று மக்களவையில் அந்த தீர்மானத்தை பற்றி ஒரு விவாதம் நடைபெற்றிருந்தது. ஓம் பிர்லாக்கு எதிராக தீர்மானம். ஆனால் அது இன்னும் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணல. மேபி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே ஒரு இதுவாக இருந்துச்சு என்னென்னா, ஜல்ஜீவன் திட்டம் இருக்கு இல்லையா, இந்த ரூரல் ஏரியாஸ்க்கு எல்லா ஏரியாஸ்க்கும் வாட்டர் சப்ளை. ஓகே, டேப் வாட்டர். அது வந்து 2019 ஆரம்பிச்சிருப்பாங்க. 2024 முடிஞ்சிருக்கும். இப்போ இது 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? நம்மளுடைய மத்திய அமைச்சரவை. ஓகே, ஸோ இதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்த அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா, இந்த ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது குறுகிய கால போராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெய் நிறுவனங்கள்லாம் நீங்கள் இது பண்ணிங்க, அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் எண்ணெய் நிறுவனம் மூடினீங்கன்னா 20 இப்போ இருக்கிற பாதிப்போட உங்களுக்கு 20 மடங்கு பாதிப்பு தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈரான் வந்து இதை வந்து நாங்கள் பெரிய போராக கொண்டு போவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எப்போ போய் முடியும்னு தெரியல. ஓகே, சரி, அவள் தான் நிற்கிறது முக்கியமான செய்திகள். நாளைக்கு சந்திக்கலாம். நன்றிகள்.